இன்னைக்கு குயிக் ரிவ்யூ எபிசோட்ல நாம பார்க்க போற படம் தி ஆட்டோப்சி ஆஃப் ஜேன் டோ. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய பேர் பயங்கரமா படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுல குறிப்பா ஒரு அழகான பொண்ணு, அதுவும் அந்த இறந்து போன குடும்பத்துக்கு சுத்தமே சம்பந்தமே இல்லாத ஒரு பொண்ணோட பாடி பாத்தீங்கன்னா வீட்டோட வெளிப்பக்கத்துல கொலை செய்யப்பட்டு அரைகுறையா புதைக்கப்பட்டிருக்கு. இந்த பாடியை கைப்பற்றின போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த பொண்ணோட பாடியை அட்டாப்சி பண்றதுக்காக ஹீரோவோட அப்பா கிட்டையும் ஹீரோ கிட்டையும் இந்த பாடியை கொடுத்து அட்டாப்சி பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி என்ன சம்பவம்லாம் நடந்தது, அதுதான் இந்த படத்தோட நீதி கதையே. இந்த படத்துல நியூடிட்டி நிறையவே இருக்கு. ஸோ இதை குடும்பத்தோட நீங்க பார்க்கவே முடியாது. பட் நீங்க ஒரு ஆர்வத்தில் ரசிகரா இருந்தா டெஃபினட்டா இந்த படம் வந்து மஸ்ட் வாட்ச்னு சொல்லுங்க. அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் பயம் அதிகமா இருந்தா 10 மணிக்குள்ளேயே அந்த படத்தை பார்த்துருங்க. ஒருவேளை நான் இல்லப்பா எப்படியா பட் ஹாரர் படமும் ஃபுல்லாக நான் ஹோம் தியேட்டர் சிஸ்டம்ல தான் பார்ப்பேன்னு நீங்க சொன்னீங்கன்னா, நிச்சயமா நீங்க ஹோம் தியேட்டர் சிஸ்டம்ல இந்த படத்தை நைட்ல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா டிசப்பாயிண்டே பண்ணாது. கண்டிப்பா வாட்ச் பண்ணி பாருங்க. இந்த மூவி உங்களுக்கு அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. பாய்.